வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஜாங்கிரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஜாங்கிரின்னு சொன்ன உடனே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அதோடைய பிரைட்டான கலர் தாங்க. பொதுவாக எல்லாருமே ஜாங்கிரியில் ஃபுட் கலர் சேர்த்து தான் செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம சேர்க்குற ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான விஷயங்க. இன்றைக்கி நம்ம வருணாஸ் கிச்சனில் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சுவையான ஜாங்கிரி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்டான இந்த ஜாங்கிரி வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஜாங்கிரி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யும் போது ஜாங்கிரியோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே சமயம் ஜாங்கிரிக்கு மைல்டான ஒரு கிறிஸ்பினஸையும் கொடுக்கும். இப்போ இந்த அரிசியையும் உளுந்தையும் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் செய்துக்கலாங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துன அரிசியும் உளுந்தும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு கிரைண்டரில் சேர்த்து அதிகமாக தண்ணி சேர்த்தாம உளுந்து வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கிரைண்டரில் மாவு அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஜாங்கிரிக்கு தேவையான சர்க்கரை பாகு தயார் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி சர்க்கரை பாகு தயார் பண்ணுறதுக்காக கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான கேரட் ஜூஸ் தயார் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஏன்னா நம்ம திக்கான கேரட் ஜூஸ் சேர்த்தும் போது தான் கலர் நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக கிடைக்கும். இப்போ இந்த கேரட் ஜூஸை சர்க்கரையில் சேர்த்து கலந்து நல்லா இதை கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இதில் கேரட் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் பொங்கி வருங்க. அதனால இதை அடிக்கடி கலந்து விட்டுக்கங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு திக்காய் வந்துருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சூடான தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். குங்குமப்பூ சேர்த்துறது ஆப்ஷனல் தாங்க. வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குங்குமப்பூ சேர்த்து செய்யும் போது ஜாங்கிரிக்கு நல்ல ஒரு பிரைட்டான கலரும் ஃப்ளேவரும் கிடைக்குங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய சர்க்கரை பாகு நல்லா பிரைட்டான ஒரு கலரில் திக்காய் வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பிசு பிசுப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி பிசு பிசுப்பான பதத்தில் இருக்கும் போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சூடான ஜாங்கிரியை இந்த சர்க்கரை பாகில் சேர்க்கும் போது இன்னும் அது திக்காகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம கம்பி பதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை பாகு ரொம்ப திக்காயிரும். அதனால இந்த மாதிரி பிசு பிசுப்பான பதத்தில் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சர்க்கரை பாகோட ஸ்வீட் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸும் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு தயாராகிருச்சுங்க. நீங்கள் யோசிக்கலாம் இதில் கேரட்டோட ஃப்ளேவர் வருமானு. கேரட்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வராதுங்க. ஏன்னா சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. கூடவே நம்ம குங்குமப்பூ ரோஸ் எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கேரட்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வராதுங்க. உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்க்கரை பாகை நான் ஒரு அகலமான கிளாஸ் பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஜாங்கிரி செய்கிறதுக்கு தேவையான உளுந்து மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்க, மாவை இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அதிகமாக தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சமயம் மாவு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கணுங்க. அப்போ தான் ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாவை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சதுக்கப்புறமா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜாங்கிரி பிழியறதுக்காக கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஜாங்கிரி துணி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த ஜாங்கிரி துணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க.
இந்த மாதிரி ரெடிமேட் ஜாங்கிரி கிளாத் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பாலித்தீன் பேக், ஜிப்லாக் கவர், பைப்பிங் கோன் அல்லது ஆயில் கவர், பால் கவர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்னதாக ஒரு ஓட்டை மாத்திரம் போட்டுட்டு கோன் மாதிரி வச்சு நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஜாங்கிரி எப்படி பிழியறதுன்னு உங்களுக்கு சாம்பிள் பிழிஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதே மாதிரி நீங்கள் பிளேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெயில் பிழிய ஆரம்பிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜாங்கிரியோட ஷேப் சரியாக வரல அப்படின்னாக்கா இந்த மாதிரி மினி ஜிலேபி மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளாட்டான ஜாங்கிரி கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 இன்ச் ஹைட் வர வரைக்கும் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் ஹைட்டுக்கு மாத்திரம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஜாங்கிரி பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இது போல் ஜாங்கிரி கடாய் இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஃப்ளாட் பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜாங்கிரி பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெயோட சூடு நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க. சூடு கரெக்டாக மீடியமாக இருக்கும்போது ஜாங்கிரி பிழிங்க. அப்போ தான் சரியான பதத்தில் வரும். ஒருவேளை சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம பிழியும் போது ஜாங்கிரி எல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் ரொம்ப குறைவான சூட்டில் இருக்கும்போது நம்ம பிழிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கடையோட அடிப்பகுதியில் போய் மாவு ஒட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் ஜாங்கிரி பிழிஞ்சிக்கங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் இதை பொறுமையாக வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க நம்மளுடைய ஜாங்கிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து சூடாக இருக்கும் போதே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துடலாங்க. சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கு அப்புறமா லேசாக இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் சர்க்கரை பாகு உள்ளே நல்லா அப்சார்ப் ஆகும். மீதி இருக்க எல்லா ஜாங்கிரியும் இதே போல் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இன்னைக்கு அடுத்த பேட்ச் ஜாங்கிரியை பாலித்தீன் கவரில் போட்டு பிழிஞ்சிருக்கேங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜாங்கிரி கிளாத் கிடைக்கல அப்படின்னாக்கா இது போல் பாலித்தீன் பேக் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஜாங்கிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி சர்க்கரை பாகில் சேர்த்து 5 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப பிரைட்டாக பர்ஃபெக்டான ஜாங்கிரி ஈஸியாக நம்ம வீட்டிலே தயாராகிருச்சு பாருங்க.
ரொம்பவே டேஸ்டான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.